இன்றைக்கி நம்ம சேத்துமடை பற்றி பார்க்கலாம். சேத்துமடை பொள்ளாச்சியில் இருக்குதுங்க. இது வந்து ஒரு பேரடைஸ்னே சொல்லணும். கண்ட்ரி சைட் லவர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து ரொம்ப எக்ஸர்ட்டிங் அபண்டன்ஸ் இருக்கும். டெய்லியுமே நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து சிங் பண்ணுறது கேட்கலாம். வைல்ட் ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரெத் டேக்கிங்காக பேனராமிக் வியூஸ் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட ஹாலிடேஸ் வந்து ரீடிஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் நம்ம மைண்டுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளேஸாக இருக்கும். இப்போ நான் காமிக்கிற இடம் வந்து சேத்துமடையிலேருந்து சர்க்கார்பதி அப்படின்ற ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கும் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கரண்ட் எடுக்கிற இடம், அதாவது எப்படி சொல்கிறது, மின் அணு நிலையம் சொல்கிறாங்களே, அது எடுக்கிற இடம். போகிற வழியெல்லாம் வந்து ரொம்ப ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், நிறைய அனிமல்ஸ் வரும். ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். நிறைய பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த சர்க்கார்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட ஃப்ரெண்டோட தோட்டம் இருக்குது. அவங்க வந்து ஒரு ரெசார்ட் வச்சுருக்காங்க சேத்துமடையில், காட்ஸ் வில்லான்னு. ஸோ இங்கே போகிறவங்களுக்கு இங்கே அனுமதி வந்து அவங்க வாங்கி தருவாங்க. முன்கூட்டியே நீங்கள் பதிவு பண்ணிட்டு போனீங்கன்னா இங்கே நீங்கள் நார்மலாக வாக்கிங், சைக்கிளிங், ட்ரெக்கிங், ஜீப் சஃபாரி, கேம்ப் ஃபயர், எலிஃபண்ட் ரைடு எல்லாமே பண்ணிக்கலாம். இவங்க வந்து வெரி க்ளோஸ் பை இந்த சர்க்கார்பதி வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு ரிவர் அட்ஜாயினிங் கிடைக்கும். அப்புறம் ஆனமலை டைகர் ரிசர்வும் இங்கேயே இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு எல்லாமே உங்களுக்கு பக்கமாக இருக்கும். இந்த பேர்ட் வாட்சிங் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஏரியா வந்து ஆனமலை டைகர் ரிசர்வில் இருக்கிறதுனால 320 வகை ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. இது போத் மைக்ரேட்டரியாகவும் இருக்குது ஆஸ் வெல் அஸ் செடன்ட்ரியாகவும் இருக்கும். இந்த ஜங்கல் வந்து, இந்த காட்டுப்பகுதி வந்து பர்ஃபெக்டான ஒரு ஹேபிட்டட். லைக் நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம வெளியில் எங்கேயா தங்கிட்டு இங்கே வந்து போகும்போது இட் வில் பி ஸோ ரிஃப்ரெஷிங் அண்ட் ரிலாக்ஸிங். ஸோ பர்ஃபெக்டான ஒரு ஹேபிட்டட் ஃபார் த பேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் பேர்ட்ஸ் வாட்ச் பண்ணுறதும் ட்ரெக்கிங் போகிறதும் லைக் 2 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் ஆகும். நீங்கள் அதை நீங்கள் எப்படி டிபெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னாடி சொன்னீங்கன்னா அவங்க கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இந்த ட்ரெக்ஸ் வந்து வில் பி ஆர்கனைஸ்ட் பை அன் ரெப்யூட்டட் கைடு அவங்க வச்சுருப்பாங்க. அவங்க வச்சு தான் இந்த டூர் உங்களுக்கு அலைன் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க அசிஸ்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு எங்கே ஸ்பாட்டிங் கிடைக்கும், எங்கே வந்து இந்த மலபார் விஸ்லிங் த்ரஷ் அப்படின்ற ஒரு பறவை இருக்குது, அது பாடுறதெல்லாம் கேட்குறதுக்கு அந்த மாதிரி எந்த டைமில் போனால் கிடைக்கும், பார்க்க முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வழி நடத்துவாங்க. நான் ஒரு சில பறவை பேர் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். நான் ஒரு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச பறவை நான் கேட்டு வாங்கினதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். இதில் வந்து ஆல்ஃபைன் ஸ்விஃப்ட், ஏஷியன் ஃபேரி ப்ளூபேர்ட், பே பேக் ஸ்ட்ரைக், பிளாக் ஈகிள், black throated munia, blue bearded bee eater, blue face malcoa, brown fish owl, chestnut shouldered petronia, crested tree swift, drongo cuckoo, dusky crag martin, Eurasian eagle owl, forest wagtail, great eared nightjar, grey headed bulbul, Indian blue robin, Indian pitta, great pied hornbill, Jedon's nightjar, Jordan bushlark, large grey babbler, little spider hunter, Malabar crested lark, Malabar grey hornbill, மலபார் விஸ்லிங் த்ரஷ். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பேர்ட், ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. அப்புறம் நீல்கிரி வுட் பீஜன், ஆலிவ் பேக்ட் பிப்பெட், பெயிண்டட் புஷ் குவேல், அப்புறம் வந்து பைட் குக்கு. இதுதான் இங்கே வந்து அதிகமான ஹேபிட்டட் உள்ள பறவைகள். இதுக்கும் இல்லாமல் 320 ஸ்பீஷீஸ் இருக்குது. அதெல்லாம் என்னால் இது பண்ணி சொல்ல தெரியல. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ப்ளாகில் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து இந்த அர்பன் லிவிங்கில் வந்து நிறைய கம்ஃபர்ட் ஜோன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு நேச்சர் லேண்ட்ஸ்கேப்க்கு நடுவில் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கங்கே வந்து இந்த பேப்லிங் ப்ரூக்ஸ் அண்ட் பெக்னிங் ஹில்ஸ், அதோட இதெல்லாம் நம்மளுக்கு அந்த லேண்ட்ஸ்கேப் நடுவில் இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு ஒயாசிஸ் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு என்சாண்டிங் அட்மாஸ்ஃபியராக இருக்கும். இங்கே நிறைய காட்டேஜஸ் இருக்குது தட் ஆர் மேட் எக்கோ ஃப்ரெண்ட்லி. நம்ம லக்ஸூரியாகவும் இருக்கும், அப்புறம் ரொம்ப ப்ரைவசியாகவும் இருக்கும், க்ளீனாகவும், சுப்பீரியர் ஃபெசிலிட்டிஸோட எக்ஸலண்ட் குசைனாக நம்ம அவைலபிள் பண்ணிக்கலாம். அது நீங்கள்
ஆன்லைனில் பார்த்து எடுத்துக்கோங்க. பட் நான் எதுக்கு இவ்வளோ தூரம் சொன்னேன்னா, இது வந்து ரொம்ப பக்கமாக இருக்கிறங்காட்டிக்கு நிறைய பிளேசஸ் வந்து உங்களுக்கு இதிலே கவர் பண்ண முடியும். அதனால சொல்கிறேன். இப்போ தான் நம்ம வந்து அந்த சர்க்கார்பதியோட வாட்டரோட அந்த இதுக்கு ரிசர்வருக்கு போயிருக்கோம். இவர் தான் வந்து அங்கே இருக்கிற செக்யூரிட்டி, ஐ மீன் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே ஒரு வண்டி போயிருக்கு, அதனால் நீங்கள் பார்த்து போங்க, அங்கே ஒரு ரோடு இருக்காது, தோண்டி இருப்பாங்க, பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு வண்டி போனால் அந்த வண்டி வர வரைக்கும் மற்ற வண்டி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கேருந்து போகிற பாதை வந்து ரொம்ப ஒரு ரிஸ்கி அண்ட் டேஞ்சரான ஒரு பாதை. நிறைய அனிமல்ஸும் வரும். பட் ஸ்டில் அது கொஞ்சம் நம்ம பார்த்து தான் போய்க்கணும். இங்கே வந்து கோட்ரஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இங்கே இருக்கிற அந்த டிஎன்இபியோட கோட்ரஸஸ் இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் மக்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க, மலைவாழ் குடியினரும் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா சேத்துமடையோட ஹார்ட்டில் தான், இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட மிடில் ஆஃப் போர்ஷனில் தான் வந்து சேத்துமடை இருக்குது. இங்கே வந்து இந்த பிக்சர்ஸ் கியூ ஹில் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற வியூஸ்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து வேலிஸும் ஹில்ஸும் சரவுண்ட் ஆகி ரொம்ப சார்மிங்காக இருக்கும். இந்த நேச்சர் லவ்வர்ஸோட பேரடைஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப லஷ் க்ரீன் ஃபாரஸ்ட் இது. அப்புறம் ஸ்பார்க்லிங் வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது, சீனிக் ட்ரெயில்ஸும் இருக்குது. இங்கே சேத்துமடை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளோரா அண்ட் ஃபவுனாக்கு வெரைட்டியாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 டைப்ஸ் ஆஃப் தாவரங்கள் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது, விச் இஸ் ஆல் மூலிகை. அந்த மாதிரி இது வந்து ரிச் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸும் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் தான் வந்து நிறைய விலங்குகளுக்கு பெரிய வாழ்விடமாக இருக்குது. பேர்ட்ஸாக இருக்கட்டும், பட்டர்ஃப்ளைஸாக இருக்கட்டும், ரெப்டைல்ஸாக இருக்கட்டும், வைல்ட் லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த ரீஜன் வந்து ஸ்டன்னிங்கான வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த கேஸ்கேட்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹில் சைட்லேருந்து வர்றது, அந்த ராக்கி சைட்லேருந்து வர்றது ரொம்ப அழகாக இருக்கும். தீஸ் ஆர் லைக் பாப்புலர் ஸ்பாட். அந்த பிக்னிக்லாம் வர்றதுக்கு த பெஸ்ட் ஸ்பாட்னே சொல்லலாம். இது ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் கேப்டிவேட்டிங் வியூஸாக இருக்கும். இந்த ஏரியா வந்து ரொம்ப சீனிக் ட்ரையல்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, ரேஞ்சிங் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், ஏறலாம் முடியாது. ட்ரெக்கர்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு கிளைம்ப் அப். அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிறதுக்கு சின்ன சின்ன லெவல்லேருந்து டாட்டட் பாயிண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ யூ கேன் ட்ரெக் இட் அப் அண்ட் கம் பேக் சேஃப்லி. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி லைஃப்பில் வந்து கண்டிப்பாக பொள்ளாச்சி வந்தீங்கன்னா, ஆனமலைக்கு வந்தீங்கன்னா சேத்துமடைக்கு வாங்க. இதுதான் வந்து கான்டூர் கெனால் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம். இங்கே தான் வந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துக்கு மேலே வண்டிகள் போக அனுமதிக்கல அன்றைக்கி. ஏன்னா வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால் நாங்கள் அதுக்கு தாண்டி போக முடியல. ஸோ இங்கே தான் அந்த கரண்ட் எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஹியூமன்ஸ்னால் மேட் பண்ணது. டியூரிங் பிரிட்டிஷ் பீரியடில் வந்து இந்த மாதிரி ஃபால்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக. இது வந்து சேத்துமடையிலேருந்து இந்த சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருது. அதே மாதிரி வால்பாறை சைடில் போனீங்கன்னா இதே மாதிரி நவமலையும் இருக்குது. இதெல்லாம் ஹியூமன் மேட் டனல்ஸ். இந்த ஃபால்ஸ் மட்டும்தான் பை நேச்சர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதுலேருந்து கரண்ட் எடுக்கணும் அப்படின்றது வந்து அப்போ தோணியிருக்கு பாருங்கள். இப்போவே இதுக்கு போகிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ரோடுகள் கிடையாது. அப்போ எப்படி போயிருப்பாங்க, இப்படி எவ்வளோ கட்டடங்கள் கட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள். திஸ் இஸ் ஆல் டியூரிங் பிரிட்டிஷ் ஏரா, இப்போ கிடையாது. ஸோ ஃப்ரம் தட் பிகினிங் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிறதுனால தண்ணி வந்து கேரளாவிலேருந்து தான் இது வந்துட்டுருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ் ஆப்வியஸ்லி கேரளாவிலேருந்து தான் வந்துட்டுருக்கு. ஸோ பத்தனமிட்டா அந்த மாதிரி இடத்துலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சேத்துமடை பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து 25 கிலோமீட்டர். இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ 10 கிலோமீட்டர் ஃப்ரம் ஆனமலையிலேருந்து வரலாம். இங்கே பார்த்திங்கன்னா மாசாணியம்மன் டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த வில்லேஜ் வந்து சேத்துமடையிலேருந்து வேட்டைக்காரன் புதூர் வழியாக காளியாபுரம், ஒடையாக்குளம், தேவிப்பட்டினம், வேட்டைக்காரன் புதூர் அந்த பக்கம் என்ரூட் பண்ணிட்டு போனீங்கன்னா சேத்துமடை வரும். இட் இஸ் வெல் கனெக்டட் ரோடெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த பக்கமாக டாப் ஸ்லிப்புக்கும் போகலாம். பொள்ளாச்சி வந்து ரொம்ப சீனிக்காக இருக்கும் எல்லா வருஷமும். ஸோ என்ன ரீசன்னா வந்து அம்பராம்பாளையம் ரிவர்னால் இங்கே வந்து போகிற வழியெல்லாம் மரங்களை வந்து அப்படி சூழ்ந்து ரொம்ப ஷேடியாக ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் தாத்தூர் அப்படின்ற ஒரு ஊர், தத்தூர் பிரிவு கிட்டலாம் வந்து ரொம்ப ஸ்பெக்டாக்குலராக இருக்கும். நான் அந்த வீடியோவும் முன்னாடி போடுறேன். மேபி அதில் வந்து இப்போது மாடு ரேஸ் எல்லாம், குதிரை ரேஸ்லாம் விட்டுட்டு இருப்பாங்க, அதையும் நான் போடுறேன். இந்த ரோடு வந்து ரீசனபிளாக வந்து ஆர்டராக தான் இருக்கும். அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக கவர்மெண்ட்டும் ப்ரைவேட் பஸ்ஸஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக பொள்ளாச்சி டு சேத்துமடை, ஆனமலை, ஆலியார், வாலியார்,
டாப் ஸ்லிப் வரைக்கும் விட்டுட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 45 மினிட்ஸ் ஆகும் நீங்கள் இந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து இங்கே வரதுக்கு. நியரஸ்ட்டாக வந்து பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன் அவைலபிளாக இருக்குது. இந்த சீனிக் பியூட்டியாக இருக்கும். இந்த வில்லேஜ் வந்து ரொம்ப அவுட்டோர் லொக்கேஷனுக்கு, ஃபிலிம் ஷூட்டிங்க்கு நிறைய கோலிவுட் மூவிஸ்லாம் இங்கே எடுத்திருக்காங்க. சில்வர் பிளாக் பஸ்டர்ஸ் மூவிஸ் இந்த பார்த்திங்கன்னா முரட்டு காலை, சகல கலாவல்லவன், சின்ன கவுண்டர், பொன்னுமணி, ராஜகுமரன், மதுரை வீரன் எங்கசாமி, தென்காசி பட்டணம், சூரிய வம்சம்லாம் இந்த இடத்துல தான் எடுத்தது. வேட்டைக்காரன் புதூர்லேயும் சேத்துமடையிலும் தான் எடுத்தது. ஜஸ்ட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு இதுவுமே. இப்போவுமே இங்கே தண்ணிக்கு பஞ்சமே இல்லை. பட் இது கான்டூர் கெனால்னால் என்னென்ன அப்படின்னு பற்றி நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கான்டூர் கெனால்னால் என்னென்னு பார்ப்போம். கான்டூர் கால்வாய் இப்பகுதி எப்படி இருக்கும்னா எல்லைகளுக்கு இணையாக சீரமைக்கப்பட்ட கால்வாயாக இருக்கும். கான்டூர் கால்வாய் மலைப்பாங்கான பகுதியில் இந்த மாதிரி கால்வாய்கள் நம்ம வந்து பேசிக்காகவே அதுவே ஃபார்ம் ஆகிடும். இந்த கான்டூர் கேட்டிற்கு வந்து இணையாக வந்து நம்மளோட பள்ளத்தாக்கு இருக்கும். அதாவது நிலம் வந்து ஹைட்டாக இருக்கும், கால்வாய் வந்து பள்ளமாக இருக்கும். ஒரு புறம் வந்து நிலம் அதிகமாக இருக்கிறதுனால கால்வாயில் இருக்கிற மறுபுறம் மட்டுமே இருக்கிறதுனால இது பாசனத்துக்கு சாத்தியமாக இருக்கிறதுனால இது கான்டூர் கேனால்னு சொல்கிறாங்க. இந்த இந்த அதாவது தமிழில் வந்து கால்வாய் வடிகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தாண்டி தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கேனால்லே நிறைய இருக்குது. ரிட்ஜு கேனால் அந்த மாதிரி. ரிட்ஜுன்னா அந்த மலை உச்சியிலேருந்து நிறைய கிளைகளாக போகும். நம்ம குற்றாலம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து ரிட்ஜு கேனால்னு சொல்லுவாங்க. கான்டூர் கேனால்ன்றது வந்து பாசனத்துக்கு, விவசாய பூமிக்கு யூஸ் ஆகும். இதுவும் இல்லாமல் வந்து நேவிகேஷன் கேனால்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸ்லைடாக வந்து ஸ்லோப் ஆகிட்டு போகிற கேனால்ஸ் இருக்குது. அதாவது இந்த மெயின் கேனல்லேருந்து நிறைய பிரிஞ்சு போகும், பிரான்ச் கேனல் பிரிஞ்சு போகும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவ் கேனல்னு சொல்லுவாங்க. நிறைய வகைகள் இருக்குது கேனல்ஸில். பட் இப்போ இந்த ஊரில் இருக்கிறது வந்து ஹியூமன் மேட் கான்டூர் கேனால்லேருந்து அந்த வடிகால் வந்து 2 அடிக்கு இதுவாகவே வந்து ஹியூமன்ஸ்னால அந்த வளைஞ்சு போகிற மாதிரியான ஒரு இதில் தான் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் சர்க்கார்பதி ஃபால்ஸு. அது வந்து கரண்ட் எடுக்கிற இடம்னு சொன்னால இந்த மின்சார அலுவலகம். அதே மாதிரி அலுவியல் கேனல்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா இந்த கேரியர் கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 பக்கமே இரிகேஷன் அதாவது பாசனத்துக்காகவும் இருக்கும். அதே மாதிரி ஹியூமன் அனிமல்ஸ்க்கு வந்து ஃபீடிங் வாட்டராகவும் அவைலபிளாக இருக்கும். அதான் அந்த ஃபீடர் கேனல், கேரியர் கேனல்னு சொல்கிற மாதிரி. நம்ம ஊரில் வந்து இந்த வெறும் இரிகேஷன் கேனல்னு சொன்னால் இப்போது வயநாட்டில் நடந்த லேண்ட்ஸ்லைட்லாம் பார்த்திங்கன்னா அது பர்மனண்ட் கேனல். அதனால தான் வந்து அது இப்படி ஆயிடுச்சு. அது நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, அது அப்படியே தான் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்து இது இரிகேஷன் கேனலா, இல்லை பவர் கேனலா, இல்லை ஃபீடர் கேனலா, கேரியர் கேனலா, நேவிகேஷன் கேனலான்னு 5 வகையாக பிரிப்பாங்க. ஸோ இது வந்து பவர் கேனல். அதில் பவர் எடுக்கிறதுக்கான ஒரு கேனல். அதில் வந்து இது இரிகேஷனுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் கான்டூர் கேனலோட எக்ஸ்ப்ளனேஷனுங்க. எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்ப்ளனேஷனை சொன்னேன். மாற்றம் இருந்தால் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இது பார்த்திங்கன்னா பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட், பேப் ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து உண்மையிலேயே ஒரு தனித்துவமானது. ஏன் அப்படின்னா நம்ம கருத்தாக்கத்தில் கூட நம்ம கற்பனை திறனுக்கு கூட வந்து அது அணுகுமுறையில் வந்து துணிச்சலாக அதை செய்யணும், திட்டமிடணும், இவ்வளோ புத்திசாலித்தனமாக வந்து அதை யூஸ் பண்ணணும். அதோட நிறைவு வந்து எல்லாருக்கும் பயனளிக்கணும். மற்ற மாநிலங்களுக்கும் அது வந்து நம்மளுக்கும் வந்து ஒரு பல்நோக்கு சிந்தனையும் இருக்கணும். இந்த பள்ளத்தாக்கு தாண்டி பரம்பிக்குளம் ஆலியார் திட்டத்தில் வந்து உண்மையிலேயே தண்ணி வருதுங்க. தமிழகத்தில் கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் வறட்சி வருங்க. அந்த வறட்சி பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நலனுக்காக மேற்கு பாயும் ஆறுகள் இருக்குல்ல, அதில் 8 ஆறுகளை வந்து ஆனைமலை மலையிலிருந்து 6 மற்றும் சமவெளியில் இருக்கிற 2 ஆறுகளையும் திசை திருப்புதல் மற்றும் ஒருங்கிணைத்தல் அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்டோட இது. இங்கே தண்ணீர் பார்த்திங்கன்னா சித்தூர் புழா கேரளாவிலேருந்து தற்போது நீர்ப்பாசன முறையை உறுதிப்படுத்துதல் ஆகியவை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. இதை பற்றி சொல்லணும்ல, நான் சித்தூர் புழாவை பற்றி சொல்லிடுறேன், அது அப்புறமா சொல்கிறேன். ஸோ கேரளாவிலேருந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் சோர்ஸ் வாங்கி அதுலேருந்து கரண்ட் எடுத்து கொஞ்சம் கரண்ட்டை நம்ம அவங்களுக்கு தண்ணி வாங்குறதுக்கு கொடுத்துட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அங்கேயே படித்து வாழ்ந்து வந்த சில மக்களும் இருக்காங்க, அந்த குவார்ட்டர்ஸ்லேயே தங்கி அந்த வேலை பார்க்குறவங்க.
ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் 8 ஆறுகள், ஆனமலை மலையில் இருக்கிற 6 சமவெளி ஆறுகள், அப்புறம் மற்ற 2 திசை திருப்பி வர 2 ஆறுகளும் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு வரதுனால தான் அம்பரம்பாளையம் தண்ணி எப்போவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சித்தூர் புழா வந்து கேரளா, அதாவது அதை பற்றி நான் வந்து பத்தனம்திட்டாலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பக்கம் இருக்கிற சித்தூர் புழா பற்றியும் அப்புறம் பார்க்கலாம். இந்த பரம்பிக்குளம் ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வாயர்ஸ் வந்து ஹைட் பார்த்திங்கன்னா 3800 ஹைட்லேயும் இருக்குது, 1050 ஃபீட் ஹைட்லேயும் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் எலிவேஷன் தான் வந்து இந்த, அதாவது மேலேருந்து விழுது கீழேருந்து எடுத்துகிட்டு போகிற அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவருக்காக யூஸ் பண்ணுறாங்கங்க. இந்த பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் வந்து ஒரு குரூப் ஆஃப் என்ஜினியர்ஸ், நல்லா தெளிவாக வேலை பார்க்குற என்ஜினியர்ஸ்னால் உருவாக்கப்பட்டது. இந்த ஆனமலை ரேஞ்சில் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பரம்பிக்குளம் பார்த்திங்கன்னா இந்த ரிவர்லாம் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்தும், ஆலியார் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு தொடர்ச்சியான மலையோட இதிலிருந்தும் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு சிம்பிள், ஒரு எப்படி சொல்கிறது, 2 ஸ்டேட்டுக்குமான ஒரு நல்ல உறவை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நெய்பர் ஸ்டேட்டு கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் அக்ரிமெண்ட் வந்து 1969 ஒரு வாட்டி பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1970 புதுப்பிச்சு இதை வந்து நடத்திட்டு வராங்க. இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் தான். இதுக்கு ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. ஆனால் நம்ம ரொம்ப சுருக்கமாக பார்க்குறதுனால 10 டேமு, 4 பவர் ஹவுஸு, 6 மெயின் டனலு, 7 இரிகேஷன் கேனல், இதெல்லாம் இந்த பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்டில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து 1958 1990 வரைக்கும் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து 1.74 lakh ஹெக்டர் நிலத்தில் இது வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து 4 பவர் ஹவுசஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு 185 மெகாவாட்ஸ் பவர் வந்து இதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னென்ன டேம்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். அப்பர் நிரார் வயர், லோவர் நிரார் டேம், சோலையார் ரிசர்வியர், அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு மறந்து போச்சு டக்குன்னு, ஆனமலையார் டைவர்ஷன் ஒர்க்கு, பரம்பிக்குளம் ரிசர்வியர், அப்புறம் துணக்கடவு ரிசர்வியர், பெருவரிப்பள்ளம் ரிசர்வியர், ஆலியார் ரிசர்வியர், திருமூர்த்தி ரிசர்வியர், அப்பர் ஆலியார் ரிசர்வியர், அப்பர் டேம்னு 11 டேம் இருக்குது. டனல்ஸ் பார்த்திங்கன்னா அப்பர் நிரார் டனல், லோவர் நிரார் டனல், சோலையார் டனல், சர்க்கார்பதி டனல், பரம்பிக்குளம் டனல், நவமலை டனல், அப்புறம் 6 டனல்ஸ் இருக்குது. பவர் ஹவுசஸ் பார்த்திங்கன்னா சோலையார் பவர் ஹவுஸ் வந்து 2 இருக்குது. சர்க்கார்பதி பவர் ஹவுஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது, ஆலியார் பவர் ஹவுஸ் அதாவது நவமலையில் இருக்குது. இது இல்லாமல் கேனல்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 1 கான்டோர் கெனால், சர்க்கார்பதிக்கு மேலே இருக்குது இந்த கான்டோர் கெனால். ஸோ மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி கெனால், வேட்டைக்காரன் புதூர் கெனால், ஆலியார் ஃபீடர் கெனால், உடுமல்பேட் கெனால், சேத்துமடை கெனால், ஹை லெவல் கெனால், பரம்பிக்குளம் மெயின் கெனால், அப்பர் டேம் அப்படின்னு 8 கெனால்ஸ் வந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ இந்த காட்டுப்பகுதி வீடியோவை நான் காமிச்சிட்ருக்கிறதுனால பரம்பிக்குளம் வனவிலங்கு சரணாலயம் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்த வைல்ட் சாங்சுரி எப்படி வந்துச்சு, எதனால் உருவாச்சுன்னு பார்க்கலாம். இது தென்னிந்தியாவில் கேரள மாநிலத்தில் இருக்க சிற்றூர் தாலுக்காவிற்கு உட்பட்டது. 391 கிலோமீட்டர்ஸ், 151 ஸ்கொயர் மில்லிமீட்டர், இந்த அளவு வந்து பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்க ஒரு இடம் இது. 1973 285 கிலோமீட்டர்ஸ், 110 ஸ்கொயர் மில்லிமீட்டர்ஸ் அந்த பகுதியில் வந்து துவங்கி வச்ச ஒரு மலை பிரதேசம் இது. ஆனைமலைக்கும் நெல்லியாம்பதி மலைக்கும் இடையில் ஆயப்பாதை, அதாவது டோல் ரோடு அமைஞ்சிருக்கிற இடத்துல இது இருக்குது. ஸோ நெல்லியாம்பதின்றது வந்து கேரளா மாகாணம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. ஸோ இதுதான் இதோட ஹிஸ்ட்ரி. இப்போ பார்த்திங்கன்னா 2010 வந்து பிப்ரவரி மாதம் தான் வந்து பரம்பிக்குளத்தில் புலிகள் சரணாலயம் வந்து உருவாக்கப்பட்டு இந்த இடைப்பட்ட பகுதியில் தான் பரம்பிக்குளம் சரணாலயம் இருக்கணும்னு அமைஞ்சு வச்சுருக்குறாங்க. இது யுனெஸ்கோ அறிவிச்சுள்ள ஒரு உலக பாரம்பரிய களமாக வந்து இது இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் ஆரம்பிக்கிற இந்த ஆனமலை திரளும், அதாவது சப் கிளஸ்டர்னு சொல்கிற இந்த சேர பகுதியும் 4 வகையான மலைவாழ் வந்து இங்கே வாழ்கிறாங்க. ஸோ இவங்களோட ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோ விலாகில் போடுறேன். பிகாஸ் நான் டாப் ஸ்லிப்பில் இருக்கிற மியூசியமில் எடுத்துருக்கிறேன் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு விலாகில் போடுறேன். ஸோ இது வந்து இந்த பேரலல் ரோடு, சர்க்கார்பதின்றது பேரலல் ரோடு டாப் ஸ்லிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி. பட் இதெல்லாமே உள்ளுக்குள்ளேயே வந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்
டிஸ்டன்ஸில் உள்ளுக்குள்ளேயே அடர்ந்த காடு வழியாக வந்து அதை வந்து ஒன்று சேர்த்துருக்குறாங்க. இங்கே வந்து மலைவாழ் மக்கள் வந்து முதுவர் அப்படின்ற ஒரு குலம் இருக்காங்க. மலசர், அப்புறம் காடர், அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் வரல. இவங்கெல்லாம் அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்கள் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்கு மலை பிரதேசத்தில். அவங்களுக்கும் நம்மளுக்கும் வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கும். என்ன வேறுபாடுன்னா, அவங்க நம்மளோட வந்து இணைஞ்சு இருக்க மாட்டாங்க. அவங்க காடை இணைஞ்சே வாழ்வாங்க. காடு தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம். நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அது வந்து திருப்தியாக இருக்காது. ஸோ அவங்க காடோடு இணைஞ்சு வாழ்கிற ஒரு மலைவாழ் பகுதி மக்கள். ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ போகிற பாதையே நம்ம அவங்கள பார்த்தும் பேசலாம். நம்மளுக்கு நல்ல உதவியாக இருப்பாங்க. அதாவது ஹியூமன்ஸில் அவங்க தாங்க ஹியூமன்ஸ். நம்மலாம் அதுக்கு அடுத்து தான், நம்மலாம் செகண்ட் கிரேட் ஹியூமன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து மனசு வந்து இலகி இருக்குமானா இருக்காது. அவங்க அளவுக்கு வந்து வெள்ளந்தியாக இருக்கிறதுக்கு நம்மளால முடியாது. இங்கே வன மேலாண்மை திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. இங்கே வசிக்கிற மலைவாழ் மக்களை கொண்டே வந்து மலை ஏற்றத்துக்கு வழிகாட்டிகளாகும். இவங்களே வந்து யானை சவாரிக்கு உதவுறவங்களாகவும் இருக்காங்க. அந்த யானைக்கு பயிற்சி கொடுத்து, இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நம்ம அந்த அவங்களுக்கு வேலையும் கொடுத்துட்டு வரோம். அதாவது அவங்களுக்கு ஒரு சிறு தொழில் மாதிரியும், இல்லை ஒரு அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு வருமானத்தையும் நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். இங்கே இருக்கிற புலிகளை வந்து பாதுகாத்து பல்வேறு தனியார் நிறுவனங்கள் வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த புலி வந்து எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இது ஒரு விஷயம். இந்த நிலவியல் அப்படின்னு சொல்கிற இந்த ஜியாகிரபிக்கல் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். இந்த தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கிற கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் இது அமைஞ்சிருக்குன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இருந்தேன். இந்திரா காந்தி தேசிய பூங்காவிற்கு அருகில் எப்படி சொல்கிறது, இந்த லாங்கிடியூட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கணக்குகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதில் முதல் வரிசையில் பார்த்தோம்னா பாலக்காடு வந்து 135 கிலோமீட்டரில் இருக்குது. அதாவது 84 மைல்ஸ் கணக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வடக்கே பார்த்திங்கன்னா பாலக்காடு இருக்க நெம்மரா காடு அப்படின்னு சொல்லுவாங்க. நிம்மரக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தெற்கில் பார்த்திங்கன்னா, தெற்குனா எனக்கு தமிழில் டக்குன்னு வரலைங்க, அதனால் நான் அப்படியே சொல்லிட்டேன். இது வந்து வளச்சல் ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது. அது வந்து அதுக்கப்புறம் மேற்கில் பார்த்திங்கன்னா திருச்சூர் மாவட்டம் சாலக்குடி வரையில் இது வந்து வரவி இருக்குது. இங்கே காணப்படுற எல்லா நிலப்பகுதியும் பச்சை நிற கனிப்பொருள் வகை, அதாவது ஹார்ன் பிளெண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கருப்பு அப்ரகம் பயோடைட், அது இல்லாமல் வந்து சார்னோகைட் அப்படின்ற ஒரு படிமங்கள் வந்து இங்கே கிடச்சிட்ருக்கு. இது பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த நெல்லியாம்பதி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். நெல்லியாம்பதி மலையிலேருந்து ஆனமலைக்கு வர 600 மீட்டர், அதாவது 600 கிலோமீட்டருக்கு வந்து உயரத்தில் வடக்கு எல்லையான தொத்தப்பாறைன்னு ஒரு இடம் இருக்குங்க. அதிலிருந்து பெரிய மலையாக சபரிமலை உங்களுக்கு தெரியும், 1438 மீட்டர்கள். மீட்டர்கள் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் கிலோமீட்டர். இது அதையும் சொன்ன மாதிரி தெற்கில் வந்து சபரிமலையும், வடக்கில் வந்து பண்டாரவரை அப்படின்ற ஒரு மலையும் அமைஞ்சிருக்கு. மேலும் குச்சிமுடி, வெங்கோலி மலை, புளியரப்பாதம் அப்படின்ற மலைப்பகுதியும் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற விலங்குகள் சரணாலயம் பார்த்திங்கன்னா 3 இருக்குது. இது 3மே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. பரம்பிக்குளம், தோணக்கடவு, அப்புறம் வந்து பெருவாரி பள்ளம் அப்படின்ற 3மே. இது நுழைவாயில் எல்லாமே துவையார் நீர்வீழ்ச்சி அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் கிட்ட அமைஞ்சிருக்கு. இப்பகுதி இடப்பட்ட இடத்துல வந்து 7 பெரிய பள்ளத்தாக்குகள் இருக்குங்க. 3 ஆறுகள், தேக்கடி, பரம்பிக்குளம் அணை, அப்புறம் சோலையார் அணை 3 அமைஞ்சிருக்குங்க. இங்கே காரப்பரா ஆறு கேரளாலேருந்து வரேன்னு சொல்லி பார்த்தீங்களா, இதுவும் வந்துட்டு இருக்கு. மற்றும் குரியர்குட்டி ஆறு அப்படின்ற ஒரு அருவியும் இங்கே வந்து போயிட்டு இருக்குங்க. இங்கே இருக்கிற மலைப்பகுதி வந்து 300 மீட்டர்லேருந்து 1438 மீட்டர் வரை ஹைட்டில் இருந்துட்டு இருக்குங்க. இது வந்து கொச்சி மாநிலத்தை சேர்ந்ததுங்க. இங்கே வந்து பகுதியில் திராம் தயாரிக்கிறதுக்கும் கப்பல் கட்டுவதற்கும் இந்த மரம் வெட்டி உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொச்சி கப்பல் துறைமுகம் ஹார்பர் இருக்குது. உலகில் என்ன சொல்கிறது பகுதி, அந்த மரங்கள்லாம் வெட்டப்பட்டு இங்கே தான் வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே புலிகள் பாதுகாப்பு பகுதிக்கு இடைப்பட்ட பகுதின்றதுனால ஈகோ டூரிசம் துறைக்கான சிறந்த இடைவிடமாக இருக்கிறது. இயற்கை சார்ந்த படிப்பீச்சர் எஜுகேஷன் வாய்ப்புகளும் ஏராளமாக சுற்றுலா பயணிகள் ஈர்க்கும் இடமாகவும் இது வந்து அமைஞ்சிருக்குங்க. இங்கே பல நாட்டிலிருந்து மலையேற்ற பேக் பேக்கிங் வைல்ட்னஸ் வீரர்கள் வந்து அவர்கள் கிடைத்த புதிய பல்வேறு அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொண்டுட்ருக்காங்க. இங்கு மூங்கிலால் செய்த படகில் சவாரி செய்து புதிய அனுபவத்தையும் பெறலாங்க. இப்பகுதியில் இருக்கிற படகுத்துறையிலிருந்து கிடைக்கும் தண்ணீர் குடிப்பதற்கு பயன்படுவதால் இங்கு படகுகள்லாம் தடை செஞ்சுருக்காங்க.